இப்போது நடைபெறுவது மிஸ் மெட்ராஸிற்கான அழகு போட்டி. இவர்தான் குமாரி பாலிகா. வயது 18. அழகான மேனி. இவர்தான் மிஸ் ரீனா பிரவுன். வயது 16. வாலிப்பான உடற்கட்டு. இதோ வருகிறார் குமார் லூசி. அன்புமிக்க ரசிக பெருமக்களே, குமாரி லூசி அவர்களை இந்த ஆண்டின் மிஸ் மெட்ராஸாக நாங்கள் அனைவரும் ஏகமனதாய் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அவளை ஃபாலோ பண்ணு. வாங்க வாங்க வாங்க. போகலாமே. நிஜமா? இன்னும் போகும்போது தனியா போனீங்க, இப்ப ஜோடியோட வர்றீங்க. இந்த சிஸ்டர் மேரேஜா? இல்ல, ஐபி மேரேஜ். போடா. அம்மா குழந்தை விட்டீங்க ஏதாவது இருக்கா? ஏய், குழந்தை எல்லாம் எங்க படிக்குது? போடா. அம்மா பேர் என்ன? மிஸ் மெட்ரா. மிஸ் மெட்ரா. நான் பாத்துக்கிறேன். சுத்தி பாக்குறேன். இப்படி சுத்தி பாக்காத, ஒரு டாக்ஸி எடுத்துக்கோ. எங்க புடிச்சீங்க? மோர் மார்க்கெட்ல. மோர் மார்க்கெட்லயா? அங்க பழைய சாமான் கிடைக்கும். மிஸ்டர், யாருமே நம்ம வீட்டு சர் வந்து தூங்க மாட்டான், சதா பறந்துகிட்டே இருப்பான். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்க. வீடு ரொம்ப பெருசா இருக்கு. கொஞ்சம் பணத்தையா கொட்டிருக்கோம். கணக்குல பாதி, கணக்கு இல்லாம பாதி. அடே அப்பா, செங்கல் வச்சு கட்டினது கொத்தனாருங்கிறான். ஆனா அந்த செவுத்துக்கு ராவோட ராவா சுருண்ட வச்சு பூசினது உங்க அப்பாவும் அம்மாவும். அவங்க ஏன் பூசணும்? கொத்தனார்களா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்களா? பணத்தை எல்லாம் செவுத்துக்குள்ள வச்சு பூசணுமே, வேலைக்காரங்களுக்கு தெரியப்படாதே. பணத்தை எல்லாம் ஏன் செவுத்துக்குள்ள வைக்கணும்? அது ரகசியமா, சர்க்கார் விஷயம் சொல்லப்படாது. ஓஹோ, அப்போ இந்த வீட்டுல எந்த செவத்தை தொட்டாலும் பணம் இருக்கும். செவுத்துல என்ன, எங்க அப்பா வயிற்றுக்குள்ள கூட இருக்கும். உங்க அப்பா அம்மா எங்க? அம்மா மாடியில் இருப்பாங்க. அப்பா? அப்பா அது ஒரு கிறுக்கு. ரோட்ல ஒரு காகிதம் கிடக்கப்படாது, ரூபா நோட்டா இருக்குமோன்னு எடுத்து தடவி பார்க்கும். அப்புறம் சமூகா டாடா மறுபடியும் வந்தா கோச்சிக்காதுங்க. என்னடா கோச்சிக்கூடாது? டாடியா? உங்க பேர டாடியா? மெட்ராஸ்ல இவங்கதான் அழகி. மெட்ராஸ் அப்படியா? பிரேம் போட்டு செவத்தில் மாட்டு. வந்துட்டேன். நம்பர் 2. தெரியுது தெரியுது. இந்த பொண்ணை சீக்கிரம் பேச அனுப்பிச்சிட்டு வா. உங்ககிட்ட தனியா பேச. சீக்கிரம் கொஞ்சம் தனியா பேச. மிஸ்டர், உங்க அப்பா ரொம்ப கோபக்காரா இருப்பாரு போல் இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா கோவம் வந்த மாதிரி நடிச்சார். ஓஹோ, ஓகே, தட்ஸ் ஆல்ரைட். பை பை. என்னது அதுக்குள்ள புறப்பட்டீங்க? இடைஞ்செல்லாம் இல்லாம நம்ம 2 பேரும் தனியா ஒரு 1 hour பேசிக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன். 1 hour போதுமா? சரியில்லை, ஒரு நாள் பூரா பேசிக்கிட்டு இருக்கலாம்.
அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, வர வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ராத்திரி பெரிய நான் அடையார் போட் கிளப்ல உங்களுக்காக தனியா காத்திருப்பேன். அங்க சந்திப்பேன். நான் காலையிலே வந்து உட்காந்துடுறேன். ஓகே, பை பை. பை பை. பட்டுச்சிறகு கொண்ட சிட்டுக்குருவி ஒன்று பக்கத்தில் வந்தது இப்போது. பாடத்தை மெல்ல மெல்ல கேளடி என்று சொல்லு, ஐயோ சொல்ல சொல்ல கொல்லுதே. பட்டுச்சிறகு கொண்ட சிட்டுக்குருவி ஒன்று பக்கத்தில் வந்தது இப்போது. பாடத்தை மெல்ல மெல்ல கேளடி என்று சொல்லு, ஐயோ சொல்ல சொல்ல கொல்லுதே. என்னென்ன சொன்னதோ கன்னத்தை தொட்டதோ ஏலம்பு மேனி கொண்டதோ. என்னென்ன சொன்னதோ கன்னத்தை தொட்டதோ ஏலம்பு மேனி கொண்டதோ. தேர் கொண்டு வந்ததோ தேனள்ளி தந்ததோ, தேர் கொண்டு வந்ததோ தேனள்ளி தந்ததோ. வானத்தில் கொண்டு சென்றதோ வானத்தில் கொண்டு சென்றதோ. பட்டுச்சிறகு கொண்ட சிட்டுக்குருவி ஒன்று பக்கத்தில் வந்தது இப்போது. பாடத்தை மெல்ல மெல்ல கேளுங்கள் என்று சொல்லி ஐயோ சொல்ல சொல்ல கொல்லுதே. பட்டுச்சிறகு கொண்ட சிட்டுக்குருவி ஒன்று பக்கத்தில் வந்தது இப்போது. பாடத்தை மெல்ல மெல்ல கேளுங்கள் என்று சொல்லி ஐயோ சொல்ல சொல்ல கொல்லுதே. இங்க வைக்கலாம்ல? ஏர் கண்டிஷன் போடலீங்களோ? இல்லையே, என் பாடிக்கு ஒத்துக்கிறது இல்ல. ஏன் உடம்புக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன். மொத்தம் எத்தனை பஸ்ஸுங்க? நீங்க இப்ப பார்த்தது 6 பஸ். சரி, இப்ப 10 பஸ் லைன்ல போயிருக்கு. மொத்தம் 16 பஸ் 6 ரூட்டுங்கிறாரு. அந்த லைன் வேற பஸ். அந்த ரூட்ல ஒரு கட்ட வண்டி கூட போக முடியாது. ஏன் பஸ்ஸுக்கும் கட்ட வண்டிக்கும் ஆக்சிடென்ட் நடக்குமோ? அதெல்லாம் இல்லைங்க, நமக்கு காம்படிஷனே இல்லைங்கிறது அவ்வளவு அழகா சொல்றாரு புரோக்கர். அப்ப எப்படி முடிச்சுக்கலாம் சொல்லுங்க. சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? மொத்தம் 20 லட்சம், 10 பிளாக் 10 ஒயிட். அதாவது பிளாக்க கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கிக்கோங்க, இருந்தாலும் மொத்தத்தையே கொஞ்சம் கொஞ்சம். எப்படி குறைக்கிறதுங்க? இவ்வளவு வெள்ளப்பணம் வேண்டி இருக்கு. ஆமாங்க, நாங்க நினைக்கிற பொண்ணை பேசி முடிக்கிறதுனா எங்களுக்கு இவ்வளவு வெள்ளப்பணம் தேவைப்படுது. பொண்ணா யாருக்குங்க? உங்க பையனுக்குங்களா? எனக்கு எதுக்கு பையன்? எல்லாம் எனக்கு தான். ஆமாங்க, பொண்ணு ஐயாவுக்காகத்தான் பார்க்க போறோம். அப்ப வெள்ளை ஜாஸ்தியா வேணும். அப்போ கருப்பு பணம் இப்ப தந்துடுறேன். அந்த வெள்ளை இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? அந்த 10 நாளுக்குள்ள
அந்த பணம் இந்த பணம் அது எனக்கு தெரியுமே. அதுக்கத்தான ரசீட்டை வாங்குறது. அப்போ முடிச்சிடலாங்க. என்னங்க செக்ரட்டரி கூப்பிட்டு நான் எந்த பெரிய வச்சுக்கிறது இல்ல. பண விஷயத்துக்கு எல்லா செக்ரட்டரியும் நானே தான். என்ன செட்டியானே நம்மளாம் எண்ணி பார்த்தா பிசினஸ் சொல்றோம். நல்லா இருக்கு. பேங்க் சீலோட இருக்கு. எண்ணித்தான் கொண்டு வந்தேன். பாக்கி விஷயத்த இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள முடிச்சுக்கோ. பார்த்தீங்களாப்போ சத்யநாதன் அன்னைக்கு ஒரு பொண்ணு டிக்கெட் விற்க வந்துச்சு தேவி. அது ஜாக்கிரதை. இங்க காணுமே. வருவாளோ மாட்டாளோ, ஏமாத்தி விடுவாளா? இன்னும் காணுமே. இந்த ஆம்பளைங்களே எப்போதும் இப்படித்தான். உங்களுக்காக காத்து நின்னு என் காலெல்லாம் வீங்கி போச்சு. ஆமா போலாமா? போலாமே. என்ன தம்பிகள் மாதிரி பிசில் அடிக்கிறேன்? ஒண்ணு இல்ல, இந்த போட்டுக்காரங்க வர வேண்டாம். அதுக்குத்தான் எப்பா கண்ணா, கணக்குக்கு வராத கண்ணா, உன்னை தேடாத கண்ணில்லையே, நீ வாங்காத மில்லில்லையே, எப்பனே உன் பேர் ஒரு பில்லு கூட இல்லையே, நீ ஏதுணை நீ ஏதுணை, எப்பா இங்கேயே இரு, இங்கேயே இரு. எம்மா நீங்க திட்டு கேட்டாலும் பரவாயில்ல, நீ பட்டி நிறைஞ்சா போதும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் உங்களோட சேர்ந்து பூஜை பண்ணவா? பண்ணு 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணாதான் பிரயோஜனம் உண்டு, புண்ணியமும் புண்ணியம் உண்டு. அது இங்கேயே இருக்கட்டும். இந்தாங்க, நமக்கு இவ்வளவு பணம் இருக்குதே, இது வச்சு நம்ம பெருசா என்ன என்ன பண்ணலாம் கேக்குறியா? ஒரு பெரிய தெப்ப குளத்தை வெட்டி அதுக்குள்ள ஒன்ன தூக்கி போட்டு அத்தனை பணத்தை உண்மையிலையும் போட்டுறேன். ஆளை பாரு, ஒரு அரசாங்க கட்சியை நான் விலைக்கு வாங்க போறேன். அது எதுக்குங்க? பேசாம ஒரு தெருவை வளர்த்து என் பேரால சாத்திரம் கட்டிருங்க. சாத்திரம் ஐயே செத்தனமா, அது எங்க போகும் புத்தி பரதேசி. ஆமா, அப்படி இன்னும் ஒரு மில்லு வரப்போகுது. அது மட்டுமா, அதோட சேர்ந்து அப்புறம் 2 பத்திரிகை நடக்குது. அந்த பத்திரிகை வச்சுட்டு அரசாங்கத்தை கணக்கு கணக்கு அப்படின்னு கலக்கும். ஏண்டி கட்டுற? பயமா இருக்கு, கதவை காட்டு. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ அரசாங்கம் போலீஸுக்கு ஃபுல் பவர் கொடுத்திருக்காங்க. எப்ப வேணும்னாலும் எந்த இடத்துல வேணும்னாலும் சோதனை போடலாம்னு. அதுக்காக நம்ம குட்டி பொட்டைகள் தூங்குறாங்கல்ல, எல்லாம் நல்லா தூங்குறாங்க. ஆமா, அந்த யார் உங்க மகன் தானே? இல்ல இல்ல, உன் மகன். அவன் எங்க போனானோ இன்னும் காணோம்.
அவங்க யார் தெரியுமா? ஏதோ ஜந்து பேசாது. உள்ள கூட்டம். உள்ள கூட்டம்னு என்ன கொண்டு வந்தீங்க? எங்க அப்பா என்ன கொண்டு வரணும்? பேசாதடா. உன்னை வச்சுதான் உங்களுக்கு வயசு பத்தாதரா? அவரு கவர்மெண்ட் கிட்டே விளையாடிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? தலைவர் கிட்ட வராங்க. தலைவர் கிட்ட தூக்கிட்டு வாங்கடா. தலைவா, அவனை கொண்டு வரட்டும். உன் பெயர் என்ன? ராஜு. உனக்கு விடுதலை. ஆமா ஐயா. அப்படியானால் நீ ஒன்று செய்ய வேண்டும். என்னையா செய்யணும்? மன்னிப்பு கடிதாசி எடுத்து கொடுக்கணுமா? இல்லை, என் சகாக்கள் சொல்கிறபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்படியே நடந்துக்கிறேன் ஐயா. ஆனா இந்த ஆளுங்க முரட்டுத்தனமா போட்டு ஒதுக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி வைங்க. சகாக்களே, அவர் மனையை அவரை அன்பாக நடத்துங்கள். நல்லது. நான் எதுக்குடா பண்றேன்? நீங்க பண்ணிக்கீங்க. நீ தாண்டா பண்ணணும். ஏதாவது பேசுனீங்க போன கடிச்சு திரும்ப தெரியுமா? பேசா என்னத்தடா பேசுறது? நாங்க சொல்ற மாதிரி பேச. அதுக்கு வேறபடியா பேசாலே விளையாடுங்களா? எனக்கு எப்படி தெரியும்? எங்க கோயில கேளுங்கடா. நம்புறேன். ஒன் பார்ட்டி போர். சொல்றாங்க 5 6 7 8 9 9. ஹலோ, நம்ம பேரு போனோட வருது. நீங்க யாருங்க பேசுறது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். மம்மி எங்கடா? தூங்குறாங்க. கூப்பிடட்டுமா? அம்மா 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 மோய். என்னடா தொல்லையா இருக்குது? அம்மா அம்மா இந்த ஐட்டம் எடுத்து போன் வந்திருக்கு. போன் வந்திருக்கு. ஓடியாங்க ஓடியாங்க. ஓடியாங்க. தம்பி தம்பி எங்கடா இருக்க? ஏன்டா இந்த நேரத்துல போன் பண்ற? மம்மி அம்மா என்ன 10 பேரை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நான் இப்ப என்ன விடுவீங்க? 10 லட்சம் ரூபாய் விட்டுருவோம். அம்மாடி 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன விட்டுருவாங்களா? ஐயோ என்னங்க உங்களை தரேன், சீக்கிரமா ஓடி வாங்களே. என்னடா சொல்றாங்க? எங்க அப்பாவை கூப்பிடாங்க போட்டுட்டா. நான் சொல்றத கவனமா கேளு. பரங்கி மேல அடிவாரம். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு நாய் அது வாயில 10 லட்சம் ரூபாயை கொடுக்கணும். பேசுறேன். ஹலோ, யாரா? நான் தான் மில் முதலாளி சத்து பேசுறேன். நான் சொல்லும் பேசுறேன். யாரா உன்னை பிடிச்சு வச்சிருக்கேன்? போன் நம்பரை சொல்லு. இப்பவே போலீஸை கூப்பிடுறேன். உங்க போன் நம்பர் இருந்தா 000. டாடி 000. என்னது 00? என்னடா போன் நம்பரா இது? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சரி சரி, நீ அங்கே இரு. உன்னை நான் கூப்பிட்டு வந்துடுறேன். எப்பா அதெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. பரஞ்சு மலை அடிவாரம். அங்க ஒரு நாய் நிற்கும். அது வாயிலே. என்ன நாயா? எந்த நாயின்னு நான் கண்டுபிடிக்கிறது? எப்பாடி அங்க ஏதாவது ஒரு நாய் நிற்கும். அது வாயில 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா அது நேரம் இங்க கொண்டாந்து கொடுத்துரும். அப்படித்தானடா? ஆமா. கொடுத்தா தான் என்ன உயிரோட விடுவாங்களா? இல்லன்னா அடிச்சு போட்டு கொண்டு விடுவாங்களா? நான் செத்து போயிட்டுலாம் அப்புறம் நீ என்ன பண்ணுவ? வச்சுட்டாங்க. பரங்கி மலை அடிவாரம் நாய் வாயி 10 லட்சம் ரூபாய். இந்த சத்யநாதன் பணத்தை எத்தனை பேர் திங்கலாம் நினைக்கிறாங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் சொல்லிமா உனக்கு புரியல? பரங்கி மலை அடிவாரத்தில் ஒரு நாய் நிக்குமா, அது வாயில் கொண்டு போய் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா, அதை எடுத்துட்டு அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குமா. அப்புறம் வந்து உன் பையனை அவங்க பிட்டு பாருங்கடா. யாருக்கிட்ட ஒண்ணும் நடக்கும். அப்படி குடுக்கலன்னா அவன் பையனை கொண்டு வருவான். ஐயோ என் பையனை கொண்டுடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவனே? ஐயோ மகனே நான் என்னடா பண்ணுவேன்? ஒண்ணு கண்ணு வளர்த்து வச்சனே. இன்னைக்கு கொல்ல மாட்டாங்க, நாளைக்கு சாயங்காலம் கொள்ளுவாங்க. நாளைக்கே கொல்றாங்க. என்ன சந்தோஷம் பாருங்க. நானா விடுறவா? நாளைக்கே பரங்கி மலைக்கு போய் அந்த நாய் வாயில 10 லட்சத்தை வீசி எறிய போறேன். 10 லட்சத்தை வீசி எறியாத, எலும்பே வீசி எறி. எவகிட்ட இருக்கு பணம்? தினம் பூஜை பண்றீங்களே அந்த பணம் என்ன ஆச்சு? பணமா? அந்த பணமா? அதுல ஒரு தம்படி நான் எடுக்க போறதில்ல. பாத்துக்கலாம். பையன் செத்தா சாகலாம். என்ன சொன்னீங்க? பையனோட பணம் உங்களுக்கு பெருசா போச்சா? பையனை பெற்றுக்கலாம், பணம் வரணுமே. என்ன சொன்னீங்க? இப்ப போய் போலீஸை கூட்டிட்டு வந்து
பணத்தை போய் காசு கொடுத்தா அநாத பயனுக்காக போய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுகிறீ. அனாதையா? யார் அனாதை? என் மகன் அனாதை, அவன் சீமா. பாருங்க, நாளைக்கே பணத்தோட என் கூட பழனிக்கு மலைக்கு வரணும். இல்ல பெட்டி பாதி என் கையில இருக்கு. போறாளே போறாளே. எஜமா சண்முகம், கணக்கில் வராத பணம் கணக்கில்லாம போகுதே. கவலைப்படாதீங்க எஜமா, கொண்டு வந்தவனும் இல்ல கொண்டு போறவனும் இல்ல அப்படின்னு ஒரு பெரிய தத்துவ ஞானி சொல்லியிருக்காரு. எஜமா ஒரு யோஜனை, இருக்கிற கருப்பணத்தை எல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுத்துங்களேன், உங்களுக்கு நல்ல பேரு, நிம்மதியா இருக்கலாம். உபதேசம் பண்றீங்களா சாமியார? குமாரி தேவியார் அவர்கள் எங்கு சென்று வருகிறார்கள்? குமாரி தேவியார் அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? என்னங்க அது? எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஐயோ அம்மா! அம்மாவை கூப்பிடு. காதலிக்கிறேன் என்று சொல்லி என் தங்கையோடு ஒருவன் கடற்கரையில் உறவினராக கேள்விப்பட்டேன். அதிலிருந்து எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதுக்கேன பைத்தியம் பிடிக்கணும்? அவர் ஒன்னும் அப்படிப்பட்டவர் இல்ல. ஓஹோ, அவன் பெரிய அழகன். வீரத்திலே பாண்டியன், விவேகத்திலே கம்பன், அமைதியிலே புத்தன், தீமை அகிம்சையிலே காந்தி. என் கண்ணுக்கு மறைந்தவன், உன் கண்ணுக்கு நிறைந்தவன் இவன்தான். பருவமுகம் காட்டுதம்மா, கட்டழகு ஏங்குதம்மா, பட்டமுகம் வாடுதம்மா. திங்கள்
காட்டி குற்றால தருவியன குளிர்ந்த முக வெண்ணிலவில் திலகம் தீட்டி தங்கு கழுத்தினிலே தங்க நகை குலுங்க மங்கை நடந்து வர மானெல்லாம் தொடர்ந்து வர கொட்டுங்கள் மேலமென குரல் ஒன்று கேட்டதம்மா கொஞ்சுமையில் பிஞ்சு மனம் குளிராய் குளிர்ந்ததம்மா கண்டு காதல் தேனை அள்ள உல்லாத பாடம் சொன்னா புள்ளும் புள்ள புள்ள அப்பாடி அந்த பைய சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். யான இடம், இங்க என்ன நடந்தாலும் தெரியாதே. ஆமா, என்ன ஒரு நாயம் காணும் பூனையும் காணும். என்ன நீ நாய் எந்த கொழுத்து போயில இருக்கு, பஞ்ச திணிச்ச மாதிரி படம் வாங்குறதுக்கு இல்ல. சரி சரி, அந்த 2 பையன் எடு. எங்க டிரைவர் ஓடிட்டானா? சரி சரி வா. ஐயோ, நான் இங்க இருக்கிறேங்க, எனக்கு பயமா இருக்கு. ஓட பாரு, நீ இங்க இருக்கிறதா? ஒரு கூட நகை இல்ல, மேலே ஆணி போட்டு அரைஞ்சு வச்சிருக்கிற. நீங்க இருந்தா எவனாவது வந்து தூக்கிட்டு போயிருவானு, அது வேற தொல்லையா? வந்து தொலை, வந்து தொலை. என்ன பாக்குறேன்னு கத்து கொஞ்சம் பிடிச்சுக்க. பேசி எல்லாம் கொஞ்சம் தெரிவிக்கிறேன். வேலை செய்யுமா? இந்த பசங்க நம்ம ஏமாத்து பணம் ஆகுறாங்களா? நம்ம ஏமாத்துவோம். இந்த பை கொடு. எங்கடா இது என்ன நாயாது பேய்? என்ன அறிவு பாத்தியா? உங்களை விட அறிவு அதுக்கு அதிகமா தான் இருக்கு. அதுக்காத்தான் நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஞாபகம் இருக்கல்ல? கர்மம் நமக்கு மிச்சம் இந்த தோல் பை. இந்த தூக்கி தலைமையில வச்சுக்க. நட. கர்மம் கர்மம்